தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் மறைந்த மரியாதைக்குரிய சென்னை மண்டல தலைவர், வேலூர் மண்டல தலைவர் அவருடைய படத்திறப்புலா நிகழ்ச்சியில் இங்கு பல்வேறு சபதங்களை ஏற்றிருக்கிறோம். இன்று வணிக சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பரணாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எப்பொழுதும் செயல்படும் என்பது உறுதியேற்று இன்று சென்னை மாநகராட்சி லைசன்ஸ் பெறுவதற்கு கட்டிடம் உரிமையாளர்களிடம் வரி கட்டிய பிறகுதான் லைசன்ஸ் தருவோம் என்ற முறையை மாற்றக்கோரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இன்று அந்த விதி நீக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த தொலைக்காட்சி பார்க்கின்ற வியாபாரிகள் அனைவருமே உடனடியாக நீங்கள் லைசன்ஸ் எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை, முழுமையாக லைசன்ஸ் எடுக்க வேண்டும். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தேர்தல் ஆணையம் ஜூன் 4 வரை 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது, தடை இருக்கும், கிடுக்குப்பிடி இருக்கும் என்பதை ஊடகத்திலே பார்த்திருக்கிறோம். மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்களுக்கும் இது டெல்லியில் இருக்கின்ற இந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஏப்ரல் 19 தமிழகத்திலே தேர்தல் நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு அதை முழுமையாக அகற்றிட வேண்டும். வணிகம் என்பது இன்று முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலை நீடித்தால் ஏறக்குறைய வணிகத்துறையே இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவே அந்த அதிகாரிகள் அவர்கள் ஏப்ரல் 19 பிறகு அதை முழுமையாக அகற்றிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. ஏற்கனவே வணிகம் என்பது முடங்கி கொண்டே இருக்கிறது, முழுமையாக முடங்கிவிடக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வருகின்ற மே 5 மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாட்டில், விடுதலை முழக்க மாநாட்டில் இல்லை என்றால் வேறு சபதம் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை அச்ச உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். அது என்ன காரணம் என்றே தெரியல. இந்தியா முழுவதும் பல்வேறு தேதிகளிலே தேர்தல் இருப்பதை சுட்டி காமித்து அவர்கள் பேசினாலும் கூட தமிழகம் எல்கையில் இருக்கிறது. எந்த மாநிலத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த எல்கையில் அவங்க பாதுகாப்பு அமைத்து கொண்டு பணம் செல்லுகிறதா என்பதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் இவர்கள் எதற்கு எந்த சட்டம் போடுகின்றார்களோ அந்த சட்டம் அதற்கு செயல்படாமல் அன்றாட மக்களும் விவசாயிகளும் வணிகர்களும் மிக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாமானிய பொதுமக்கள் கூட மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு, இந்த அதிகாரிகளும், தேர்தல் ஆணையம் என்பது விதி என்பது பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு 15, 25 95 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் வணிகர்களுக்கு இன்று ஒரு சவரன் நகை வாங்க வேண்டும் என்று சொன்னால் 55,000 ரூபாய் பணம் வேண்டும். இந்த தருணத்தில் இந்த 50,000ஐ 2 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் அரசு துறை அதிகாரிகள் ஏப்ரல் 19 பிறகு ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். அது அதே நிலையில் தான் இருக்குது. அதாவது சட்டங்கள் எல்லாமே இப்போ எப்படி தெரியுதுன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான சட்டங்களாகவே தெரிகிறதே தவிர ஒரு சிங்கிள் விண்டோ கடை நடத்துவதற்கு எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது என்பதை அன்றாட அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒருமுனை வரி என்பது சகல மக்களும் வரி கட்டக்கூடியது. வரி விகிதம் குறைந்தால் மட்டும்தான் இன்று 140 கோடி மக்களும் வரி கட்டினால் இன்று 1,60,000 கோடி எல்லாம் கணக்கல்ல, 2 லட்சத்தை தாண்டி வருவாய் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வணிகர் பாதுகாப்பு சட்டம் என்பது 2 விஷயம். ஒன்று, அடக்குமுறை. எங்களை எந்த கடைகளையும் மிரட்டி சாப்பிட்டால் பணம் கேட்டால் அடிக்குகின்ற கூட்டம் ஒன்று இருக்குது. அதை வியாபாரிகளை தாக்குகின்ற கூட்டம் இருக்கிறது. யார் வியாபாரியை தாக்கினாலும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, இன்று உற்பத்தியாளர்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு விலை, சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலை, சிங்கிள் விண்டோ கடைகளுக்கு விலை, இதை கட்டாயமாக திருத்தப்பட வேண்டும். அப்படி திருத்தினால் மட்டும்தான் சாமானிய வணிகம் வாழும். சிறப்பு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்துவதற்கு இதுதான் உரிய நடவடிக்கை என்பதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அதாவது இந்த பான்பராக் விற்பனை செய்கின்றவர்கள் அண்டை மாநிலத்து கடத்தி வரக்கூடியவர்கள் யார் என்று சில அதிகாரிகள் நன்றா தெரியும். அவர்கள் முழுமையாக கவனம் செலுத்தினால் அது அங்கே அகற்றப்படும். இதான் மாற்று கருத்தல்ல. இதை தாண்டி தடை செய்யப்பட்ட பொருள்களை எந்த வணிகர்களும் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். விற்பனை செய்கின்ற வணிகர்கள் யாராக இருந்தாலும் அடிப்படை உறுப்பிலிருந்தே நீக்கப்படுவார்கள் என்பதை எச்சரிக்கையாகவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.